ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கரியர் கைடன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் ஒரு 20 ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் ஃபுல்லாக எந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம்னா எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்னென்னா டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா, செயின் ரூல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கு மட்டும் என்ன ஃபார்முலான்னு நான் கொஷின் வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாமா? ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாயிண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிச்சிருக்காங்கன்னா 16 டேஸில் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டான். அப்போ ஏ ப்ளஸ் பி 16 டேஸ். அடுத்து இதே ஒர்க்கை ஏ மட்டும் தனியாக பண்ணியிருந்தானா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பானா 48 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பானா. ஸோ ஏ மட்டும் தனியாக பண்ணியிருந்தானா 48 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? பி மட்டும் இந்த ஒர்க்கை பண்ணியிருந்தானா எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இதுதான் கொஷின். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு நம்பருக்கும் டேரெக்டாக அப்படியே எல்சிஎம் எடுங்க. 16க்கும் 48க்கு என்ன எல்சிஎம்னா 48னு கிடைக்கும். 16 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 48 கிடைக்கும். அண்ட் 14 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 48 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலாவில் டோட்டல் ஒர்க் என்ன எடுத்துக்கணும், எஃபிஷியன்சி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறீங்கள, இந்த எல்சிஎம் எடுத்த நம்பரை டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கோங்க. எந்த கொஷினாக இருந்தாலும் டைம் அண்ட் ஒர்க்கில் எல்சிஎம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த எல்சிஎம் எடுத்த நம்பரை டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் டேஸ் இருந்துச்சுல்ல, 16 48 இருந்துச்சுல்ல, இந்த 16 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்கும்னு பாருங்கள். 16 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் தான் 48 கிடைக்கும். அதனால தான் இங்கே 3 போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் 48ஐ எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்கும்? சேம் 1 கூட மல்டிப்ளை பண்ணால் தான் 48 கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே எழுதியிருக்கீங்களே 3 1ன்னு, இதுதான் எஃபிஷியன்சி. இந்த எஃபிஷியன்சிக்கு இன்னொரு நேம் இருக்குது. இது எஃபிஷியன்சின்னு சொல்லலாம், இல்லைனா ஒன் டே ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நாளைக்கு அந்த பர்சனால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுதோ அதுதான் அவனோட எஃபிஷியன்சி. இப்போ இங்கே ஏன்னு போட்டிருக்கல, ஏக்கு நேராக தான் இங்கே 1 போட்டிருக்கேன். கரெக்டாக? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 1 அப்படின்ற மீனிங். இதுக்கு மீனிங் என்னென்னா, ஏ வந்து ஒரு நாளைக்கு 1 பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். இங்கே 3ன்னு போட்டிருக்கல, 3க்கு நேரம் இங்கே என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நேம் வந்து எஃபிஷியன்சி, அப்படி இல்லைனா ஒன் டே ஒர்க். அண்ட் இன்னொன்று இருக்குது, கொஷின் டேஸில் கொடுத்தா எஃபிஷியன்சியை ஒன் டே ஒர்க்குன்னு சொல்லுவோம். இதுவே சம்டைம்ஸ் கொஷினை ஹவர்ஸில் கூட கொடுத்துருப்பான். ஓகே, அந்த டைம் வந்து ஹவர்ஸில் கூட கொடுத்துருப்பான். அப்போது எஃபிஷியன்சி 1 ஹவர் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். எனக்கு டைம் தான் கண்டுபிடிக்கணும். யாரோட டைமு? பி வந்து அந்த ஒர்க்கை பண்ணான்னா எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், அதுதான் கொஷின். கரெக்டாக? அப்போ டோட்டல் ஒர்க் என்ன எடுத்துக்கணும்னு சொன்னேன்? இந்த 48 எல்சிஎம் எடுத்த நம்பர். இந்த 48 அப்படியே நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க. டிவைட் பை கீழே என்ன இருக்குது? எஃபிஷியன்சி. இந்த ஒர்க் யார் கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் கேட்டிருக்கான்? பி கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் தானே கேட்டிருக்கான். அப்போ பியோட எஃபிஷியன்சி தான் இங்கே டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 3 தானே. ஸோ ஏ ப்ளஸ் பி இவனோட எஃபிஷியன்சி 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏவோட எஃபிஷியன்சி மட்டும் 1. கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூ 1. சரி, ப்ளஸ் இந்த பிக்கு பதில் என்ன வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும்? 2 அப்ளை பண்ணால் தானே 3 கிடைக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி 2ஆக தான் இருக்கும். அப்போ இங்கே எனக்கு பி கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் தான் எனக்கு தேவை. அப்போ பியோட எஃபிஷியன்சி 2ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 4s are 8. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 24 டேஸ். ஸோ பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 24 டேஸ். ஸோ அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. எப்பயுமே டோட்டல் ஒர்க் என்ன எடுத்துக்கணும்னா, கிவன் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேரெக்டாக எல்சிஎம் எடுக்கிறீங்க. அந்த எல்சிஎம் எடுத்த நம்பரை டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த கிவன் நம்பர் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்சிஎம் கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் தான் என்னது? எஃபிஷியன்சி. அண்ட் எஃபிஷியன்சிக்கு இன்னொரு நேம் என்னது? ஒன் டே ஒர்க். டேஸில் கொடுத்தா 1 டே ஒர்க், ஹவர்ஸில் கொடுத்தா 1 ஹவர் ஒர்க், இதே மினிட்ஸில் கொடுத்தாங்கன்னா 1 மினிட் ஒர்க். அதுதான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது
இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார்னு கொடுத்துருக்கானா. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கானா, இன்டெரக்டாக ஏக்கும் பிக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏ வந்து என்ன பண்ணியிருக்கானா, பி வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான்ல, பி கம்ப்ளீட் பண்ணுறத விட 3 மடங்கு வேகமாக அந்த வேலையை முடிப்பார்னு கொடுத்துட்டான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி வந்து 1னா ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 3 மடங்குன்னு சொல்லிட்டான். பியிலேருந்து தானே 3 மடங்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ இது 1ஆக இருந்தால் 1ஓடைய 3 மடங்கு என்ன சொல்லுவோம், 3ன்னு சொல்லுவோம். அப்போ 3:1 தான் அவங்களோட ரேஷியோ. பட் இது என்ன ரேஷியோ அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். டேஸோட ரேஷியோ, அதாவது டைமோட ரேஷியோவா இல்லை எஃபிஷியன்சியோட ரேஷியோவா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், ஏ வந்து பியை விட சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சிருவான். கரெக்டாக. நான் இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கேன், எஃபிஷியன்சிக்கு இன்னொரு நேம் 1 டே ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன்னா, யார் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும் அவன் தான் ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுவான். யார் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கணும் அவன் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், ஏ வந்து பியை விட 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ ஏ தான் இருக்கிற ஒர்க்கை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ ஏக்கு தான் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும். கரெக்டு தானே. அப்போ இந்த 3:1 அப்படின்றது எஃபிஷியன்சி ரேஷியோ. கொஷினில் டைரெக்டாக எஃபிஷியன்சின்னு கொடுக்க மாட்டான். ஸோ கொஷினை ரீட் பண்ணி அந்த ரேஷியோ எடுத்துகிட்டு அது என்ன ரேஷியோ அப்படின்னு நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ 3:1ன்றது எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 1. அண்ட் எஃபிஷியன்சிக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னேன், 1 டே ஒர்க்குன்னு சொன்னோன்னா. அப்போ ஏவால் ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும், பியால் ஒரு நாளைக்கு 1 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ ஏ வந்து சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அண்ட் பி எவனை 3 மடங்கு வேகமாக ஒர்க்கை முடிக்கிறான்னு தெரியும். அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ரேஷியோ எடுத்துட்டேன். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கானா, பி ஒரு டைம் எடுத்திருப்பான்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, ஒரு பர்டிகுலர் டேஸ் எடுத்திருப்பான். கரெக்டாக. ஸோ அதை விட ஏ என்ன பண்ணியிருக்கானா 24 நாள் கம்மியாக எடுத்திருக்கான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி வந்து ஒரு 30 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான்னா ஏ எவ்வளோ நாளில் முடிப்பான், 6 டேஸ்லேயும் முடிச்சிருவான். 30 விட 24 நாள் கம்மியாக முடிச்சிருப்பான். ஸோ அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பட் டேரெக்டாக 13 எடுத்துக்கக்கூடாது, நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே. என்ன ஃபார்முலா, டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டோட்டல் ஒர்க். கரெக்டாக. பட் டைம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபிஷியன்சி. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ 3:1னா இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னா டைமோட ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எஃபிஷியன்சி டைம் என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ 3:1னா டைம் ரேஷியோ இதுக்கு அப்படி இன்வர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்வர்ஸ்னால் என்னது, அப்படி தலைகீழ மாறும். 3:1 என்ன, 3/1 அப்படின்ற மீனிங்காக அது தலைகீழ எழுதணும்னா 1/3ன்னு கிடைக்கும். அப்போ 1:3 தான் டைமோட ரேஷியோ. இது ரேஷியோவில் எடுத்துகிட்டு வந்தானே, ரேஷியோவில் இருந்துச்சுன்னா வேல்யூ எப்படி எடுத்துப்போம், 1x 3xன்னு எடுப்போமா. இதுக்கு என்ன மீனிங்னா, ஏ வந்து ஒரு ஒர்க்கை 1x டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான், அதே ஒர்க்கை பி வந்து 3x டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ, இது டைம் ரேஷியோ. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டான், ஏ வந்து பியை விட எவ்வளோ நாள் கம்மியாக டைம் எடுத்துக்கிறான், 24 டேஸ் கம்மியாக எடுத்துக்கிறான். கரெக்டாக. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3x இருக்குது, இங்கே 1x இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது, 2x கம்மியாக இருக்கா. இந்த 2x தான் கொஷனில் கொடுத்துருக்க 24. ஏ வந்து பியை விட இங்கே 2x டேஸ் கம்மியாக எடுத்திருக்கான், கொஷனில் கொடுத்ததுபடி 24 டேஸ் கம்மியாக எடுத்திருக்கான். அப்போ இந்த 2x 24 ஈக்குவல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 12 அப்படின்னு கிடைக்குமா. ஏன்னா 2 அந்த சைட் போகும், டிவைடில் வந்துடும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 அப்படின்னு கிடைக்கும். எதுக்காக இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ஏ பர்டிகுலராக எவ்வளோ டைமில் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கான் அண்ட் பி வந்து அந்த ஒர்க் எவ்வளோ டைமில் முடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எனக்கு ஏவோட டைம் டேக்கன் தெரியும் 1x, பியோட டைம் டேக்கன் தெரியும் 3x. அப்படியே இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன தெரிஞ்சிடும், ஏ எடுத்துக்கிட்ட டைம் அண்ட் பி எடுத்துக்கிட்ட டைம் தெரிஞ்சிருமா. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × 12 என்ன ஆன்சர் கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். அடுத்து 3x எவ்வளோ, 3 × 12 அப்படின்ற மீனிங்க. அப்போ 12 3s எவ்வளோ, 36. அப்போ ஏ எடுத்துக்கிற டைம் வந்து 12 டேஸாக இருக்கும், பி எடுத்துக்கிற டைம் எவ்வளோ, 36 டேஸாக இருக்கும். ஸோ கொஷினில் ஏ தனியாக எவ்வளோ டேஸில் ஒர்க்கை முடிக்கிறான், இல்லை பி தனியாக எவ்வளோ டேஸில் முடிக்கிறான்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏவோட ஆன்சர் 12, பியோட ஆன்சர் 36 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே என்ன கேட்டிருக்கான்னா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதை ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கேட்டிருக்கான். சேம் இந்த ஃபார்மில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சி வேணும் தானே. ஸோ டோட்டல் ஒர்க் வேணும்னா என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 12க்கு 36 எல்சிஎம் என்ன, 36. அப்போ இந்த 36 தான் என்னது, டோட்டல் ஒர்க். அடுத்து எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ணணும், இந்த 12 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வருதுன்னு பாருங்கள். 12 3s 36. இங்கே
36 into 1 time 36. அப்போ ஏ 3ன்றது ஏவோட எஃபிஷியன்சி, 1ன்றது பியோட எஃபிஷியன்சி. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எனக்கு 36ன்னு தெரிஞ்சிச்சு, பை 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க தானே, அப்போ 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 + 1 ஆன்சர் எவ்வளோ, 4ன்னு கிடைக்குமா? ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 9s are 36ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு ஆன்சர் கிடச்சது 9 days. அப்போ ஏ பி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை 9 daysல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 9 days. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் மற்றும் 9 நாட்கள் செய்வர். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கான்னா, ஏ ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 12 days எடுத்துக்கிறான், அதே ஒர்க்கை பி கம்ப்ளீட் பண்ண 9 days எடுத்துக்கிறான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். முதல் நாள் ஏஐ கொண்டு வேலையை தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலையை செய்கின்றனர் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும் அப்படின்னு கேட்டிருக்கானா. ஸோ எப்பயுமே ரெகுலராக அந்த லாஸ்ட் 2 கொஷனில் எப்படி பார்த்துருக்கோம்னா, ஏ பி தனியாக செப்பரேட்டாக டேஸ் கொடுத்துருவாங்க, ஏ + பி கேட்டிருப்பாங்க, கரெக்டு தானே. பட் இங்கே என்ன கேட்டிருக்கானா, ஏ தனியாக ஒரு ஒர்க்கை 12 daysல கம்ப்ளீட் பண்ணுறான்னு கொடுத்துட்டான். அடுத்து பி தனியாக அதே ஒர்க்கை 9 daysல கம்ப்ளீட் பண்ணுறான்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு டே யார் ஒர்க் பண்ணுறான்னா, ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறான். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், முதல் நாள் ஏஐ கொண்டு வேலையை தொடங்கி அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ ஃபஸ்ட்டு டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறான், அடுத்தடுத்த நாள் 2 பேர் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் டே என்ன பண்ணுறான்னா, பி மட்டும் ஒர்க் பண்ணுறான், தேர்ட் டே அகைன் ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறான், ஃபோர்த் டே அகைன் பி மட்டும் ஒர்க் பண்ணுறான். ஸோ இங்கே கொடுத்துருப்ப பாருங்கள், ஆல்டர்னேட் டேஸ்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி. இப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க் வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 12க்கும் 9க்கும் எல்சிஎம் என்ன, 36. அப்போ 12 கூட என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணால் 36 கிடைக்கும், 3. 9 கூட 4 மல்டிபிள் பண்ணால் 36 கிடைக்கும். அப்போ 36 தான் என்னது, டோட்டல் ஒர்க். அப்போ நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து 36 பார்ட்ஸ், கரெக்டுங்களா. அப்போ 3 4 அது என்னது, அது 3ன்றது ஏவோட எஃபிஷியன்சி, 4ன்றது பியோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சிக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னேன், 1 day ஒர்க்குன்னு சொன்னேன்னா. அப்போ ஏவால் ஒரு நாளைக்கு 3 part ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும், பியால் ஒரு நாளைக்கு 4 part ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு டே யார் ஒர்க் பண்ணுறா, ஏ தானே ஒர்க் பண்ணுறான். ஏவால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும், 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு டே ஏ வந்து 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அடுத்து செகண்ட் டே யார் ஒர்க் பண்ணுறா, பி ஒர்க் பண்ணுறான். பியால் ஒரு நாளைக்கு 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ செகண்ட் டே பி வந்து 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 4 + 3 எவ்வளோ, 7 கிடச்சிருக்கா. அப்போது ஃபஸ்ட்டு 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கில் 7 part ஆஃப் ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ எனக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும்னா 36 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, லைனாக அடுத்தடுத்த நாள் போட்டுட்டு இருக்காதிங்க, அது ரொம்ப லென்த்தாக போகும். சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 7 இருக்குல்ல, 7 கூட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கணும்னா இந்த 36க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணலாம், 5 மல்டிப்ளை பண்ணலாமா. 7 5 சார் எவ்வளோ, 35. இதுக்கு என்ன மீனிங்னா 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க தானே, அதாவது 7 part ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டே ஏ ஒர்க் பண்ணுவான், செகண்ட் டே பி ஒர்க் பண்ணுவான். இங்கே இன்ட்டு 5 போட்டிருக்கல, இதுக்கு என்ன மீனிங்னா ஏ 5 days ஒர்க் பண்ணி பி 5 days ஒர்க் பண்ணால் டோட்டலாக 35 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா. இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும், 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியுமா. அதுவே 5 நாள் ஒர்க் பண்ணானா எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், 3 × 5 15 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். பி ஒரு நாளைக்கு 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். பி 5 days ஒர்க் பண்ணியிருந்தானா எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், 4 5s are 20 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஆட் பண்ணிங்கன்னா 35 கிடச்சிருச்சா. ஸோ அந்த 35 தான் இங்கே போட்டிருக்கேன். 5னா டேரெக்டாக 5னு எடுத்துக்காதீங்க. ஏ 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான், பி 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். டோட்டலாக எத்தனை டேஸ், 10 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேரும் 10 days ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 35 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னமும் எனக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஒர்க் இருக்குது, 36 ஒர்க் இருக்கா. பட் இங்கே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 35 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது, ரிமைனிங் 1 ஒர்க் இருக்குது. கரெக்டாக. சரி, ஏபி இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக பி தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அடுத்து யார் கம்ப்ளீட் பண்ண போகிறா, அடுத்து யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறா, அடுத்த டே ஏ தானே ஸ்டார்ட் பண்ணுவான். ஏவால் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும், 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும், ரிமைனிங் அந்த 1 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ அவுட் ஆஃப் 3ல் எனக்கு 1 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் என்னென்னா 10 1/3 days. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 10
1/3 days. ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்பர் பாருங்களேன், 12, 16, 10, 15 இருக்கா. இங்கே 10ன்னு ஆன்சர் கிடைக்கும் போதே அதுக்கு மேலே நீங்கள் சால்வே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், 10 1/3 டேஸ்னு பிக் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷன் சம்டைம்ஸ் 10 1/3, 10 2/3 அந்த மாதிரி 10லே 2-3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4th கொஷின். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். டோட்டலாக 3 பேர் இருக்காங்க, எக்ஸ், ஒய், இசட். எக்ஸ் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 4 days எடுத்துக்கிறான். அதே ஒர்க்கை ஒய் கம்ப்ளீட் பண்ண 6 days எடுத்துக்கிறான். அதே ஒர்க்கை இசட் கம்ப்ளீட் பண்ண 10 days எடுத்துக்கிறான். அடுத்து எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ரூபாய் 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் வந்து வேறு எதுவும் இல்லை, சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3100 rupees கொடுத்துருக்காங்க. அப்போது கொடுத்துருக்க 3100 rupees 3 பேர் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக ஈக்குவலாலாம் பிரிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒர்க் வந்து ஒருத்தன் அதிகமாக பண்ணியிருப்பான், இன்னொருத்தன் ஒர்க்கு கம்மியாக பண்ணியிருப்பான். ஸோ எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். கரெக்டு தானே? ஸோ அப்போ இந்த 3100 rupees 3 பேர்த்துக்கும் எப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பயும் போல் ஃபஸ்ட் எல்சிஎம் எடுத்துருங்க. 4, 6, 10. எல்சிஎம் என்ன, 16 கிடைக்குமா? ஸோ 4 வந்து 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும். 6 10 மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். 10 6 மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். அப்போ இந்த கொஷினில் எனக்கு என்ன தெரியும்னா, டோட்டல் ஒர்க் 16 தெரியும், அண்ட் 15 வந்து எக்ஸோட எஃபிஷியன்சி, 10 ஒய்யோட எஃபிஷியன்சி, 6 இசட்டோட எஃபிஷியன்சி. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டோட்டல் ஒர்க் கூட இந்த மாதிரி கொஷனுக்கு எனக்கு தேவையில்லை. நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் டோட்டல் ஒர்க் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண தேவையில்லை, டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா எஃபிஷியன்சி இருக்குல்ல அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸோட எஃபிஷியன்சி 15, ஒய்யோடது 10, இசட்டோடது 6. டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ எடுத்துக்கோங்க. இந்த 3 நம்பரையும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. பட் இந்த கொஷனில் இந்த நம்பரை கேன்சல் பண்ண முடியாது. கரெக்டாக 15, 10, 6ன்னு இருக்குது. ரேஷியோவில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், 15A, 10A, 6A கூடவே ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி எடுப்போமா? எப்பயுமே எக்ஸ் தான் எடுப்போம். பட் இங்கே கொஷினில் எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ஆல்ஃபபெட் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எதுக்கு நான் இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன்னா, எப்பயுமே கொஷினில் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அமௌண்ட் எப்பயுமே அவங்களுடைய எஃபிஷியன்சி ரேஷியோவில் தான் ஸ்ப்ளிட் ஆகும். அதனால தான் இருக்கிற எஃபிஷியன்சியை நான் ரேஷியோவாக எழுதிட்டேன். அப்போ ரேஷியோவில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூடவே ஒரு வேரியபிளை ஆட் பண்ணி எழுதுவோம். அதனால தான் எல்லாத்துலேயும் ஏ ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ எக்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பானா 15A இப்படின்ற அந்த அமௌண்ட்டு தான் வாங்கியிருப்பான். ஒய் வந்து 10A அமௌண்ட் வாங்கியிருப்பான், இசட் 6A அமௌண்ட் வாங்கியிருப்பான். இப்போ 3 பேர் சேர்ந்து வாங்கின அமௌண்ட்டை கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3100. இப்போ 3 பேர்த்தையும் ஆட் பண்ணுங்கள். 15 + 10 எவ்வளோ, 25. 25 + 6 எவ்வளோ, 31. அப்போ ஏ இருக்கா, 31A ஈக்குவல் டு கொஸ்டினில் கொடுத்தா 3100 rupees. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, டேரெக்டாக 31 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 100ன்னு கிடைக்கும். இப்போ யார் யார் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்கன்னு தெரியணும்னா டேரெக்டாக கண்டுபிடிச்ச ஏவை எடுத்துகிட்டு போய் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 15 இன்ட்டு ஏவோட வேல்யூ 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1500ன்னு கிடைக்கும். 10 இன்ட்டு 100 எவ்வளோ, 1000. 6 இன்ட்டு 100 எவ்வளோ, 600. அப்போது எக்ஸுன்றவன் 1500 rupees வாங்கியிருப்பான், ஒய் 1000 rupees வாங்கியிருப்பான், இசட் 600 rupees வாங்கியிருப்பான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கு மேலே அமௌண்ட்டு கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இருக்கிற எஃபிஷியன்சி அப்படி டேரெக்டாக ரேஷியோ எடுத்துக்கோங்க. அந்த ரேஷியோவில் தான் கொடுத்துருக்குற அமௌண்ட்டு ஸ்ப்ளிட் ஆகும். நெக்ஸ்ட் 5th கொஷின். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷினை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செயின் ரூல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைம் அண்ட் ஒர்க்லேயே செயின் ரூல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா மட்டும் நான் எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்னென்னா P1D1H1/W1 ஈக்குவல் டு P2D2H2/W2. ஸோ இது வந்து கொஷினில் 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து எடுக்கிற எல்லாத்தையும் இந்த P1D1H1/W1 எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து எடுக்கிற எல்லாத்தையும் P2D2H2/W2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் ஒவ்வொரு டேர்முக்கு என்ன மீனிங்னு சொல்லிடுறேன். P1 P2ன்னு போட்டிருக்குல்ல, அது வந்து நம்பர் ஆஃப் பர்சன். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா
மென் உமன் சில்ட்ரன் இல்லை சம்டைம்ஸ் அனிமல்ஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலும் அந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதை P1 P2ன்னு எடுத்துக்கோங்க. Dனா டேஸ், ஹெச்னா ஹவர்ஸ், டபிள்யூனா ஒர்க்கு. ஓகேவா? சம்டைம்ஸ் ஒர்க் கொடுப்பான், சம்டைம்ஸ் ஒர்க் கொடுக்க மாட்டான். ஸோ ஒர்க்கு மட்டும் இல்லை, இந்த ஃபார்முலாவில் சம்டைம்ஸ் ஒரு சில டேர்ம் மிஸ் ஆகும். இப்போ கொஷினில் ஹவரை பற்றி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃபார்முலாவில் ஹவர்ஸ் எடுத்துக்காதீங்க, அதாவது H1 H2 எடுத்துக்காதீங்க. டேரெக்டாக ஃபார்முலா P1 D1 by W1 ஈக்குவல் டு P2 D2 by W2 அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் டேஸை பற்றி கொடுக்கல அப்படின்னா டேஸ் எடுத்துக்காதீங்க, P1 H1 by W1 P2 H2 by W2 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். அண்ட் இன்னொன்று நம்பர் ஆஃப் பர்சன் அண்ட் டேஸ் அண்ட் ஹவர்ஸ். இதை தவிர ரிமைனிங் எது கொடுத்தாலும் அது கண்டிப்பாக ஒர்க்காக தான் இருக்கும். அதை அப்படியே டினாமினேட்டரில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கொஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்கான்? 15 மணி நேரம்னு கொடுத்துருக்கானா, இது ஹவர்ஸ், அப்போ H1 கொடுத்துருக்கான். 6 நாட்களில் அப்படின்னு கொடுத்துருக்கானா, அப்போ 6 days, டேஸ் கொடுத்துருக்கான். அடுத்து 9600 சோப்புகளை தயாரிக்கிறதுன்னு கொடுத்துருக்கானா, இது வந்து ஒர்க்கை தான் கொடுத்துருக்கான். ஸோ பர்சன்ஸ் இதில் என்ன கொடுக்கல, கொஷனில் கொடுக்கல. அப்போ என்ன பண்ண தேவையில்ல, இந்த P1 P2 எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். 15 மணி நேரம்னா என்ன, H1ஓட வேல்யூ 15 இன்டூ D1ஓட வேல்யூ என்ன 6 days பை ஒர்க் எவ்வளோ 9600 சோப்ஸ் ஈக்குவல் டு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2ல் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான். நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்துன்னு கொடுத்துருக்கானா. ஆல்ரெடி எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க, 15 மணி நேரம் வேலை செஞ்சாங்களா. இப்போ கூடுதலாக 3 மணி நேரம்னு கொடுத்துருக்கான். ஆல்ரெடி 15, இப்போ 3 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ, 15 + 3 18 கிடைக்குமா. அப்போ H2ஓட வேல்யூ 18 இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்கானா, அது கொடுக்கல. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் நம்மளை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். டிவைட் பை எத்தனை சோப்பு இருக்குது, 14400 சோப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டேர்ம் மட்டும் தான் மிஸ் ஆகும். இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? எது கேன்சல் ஆகும்? ஒன்று எல்லாத்தையும் ஒரே சைடாக எடுத்துகிட்டு போங்க. D2 மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைனா அப்படியே நமக்கு டேரெக்டாக கேன்சல் பண்ண தெரிஞ்சால் அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அதாவது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டர் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். கிராஸாக மட்டும் எப்பயுமே கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ எது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், 6ஐயும் 18ஐயும் 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 6 × 1 6, 6 3s are 18. அடுத்து 3 15, 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are 15 கிடைக்கும். அடுத்து இங்கே 00 இங்கே 00 கேன்சல் ஆகிடும். அடுத்து 96 144, 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 8s are 96, 12 12s are 144. அடுத்து 8ஐயும் 12ஐயும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 4 3s are 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இந்த D2வை ரைட் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த 3 டிவைடில் இருக்குல்ல, ஈக்குவல் டு தான் போச்சுன்னா நியூமரேட்டரில் போயிடும். இப்போ ஆல்ரெடி இங்கே 5 இருக்குது, 5 × 3 எவ்வளோ 15 பை இங்கே என்ன இருக்குது 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7.5 டேஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த 0.5 1/2ன்னு எடுத்துக்கலாம் தானே, 7.5 தான் 7.5 எழுதியிருக்கோம். கரெக்டாக? அப்போ இதுக்கு ஆன்சர் 7.5 டேஸ். சம்டைம் பாயிண்டில் கொடுத்துருப்பான், சம்டைம் இந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருப்பான். ஸோ இந்த கொஷனில் நான் ஏன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா ஆப்ஷன் எல்லாமே மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் 0.5 நான் 1/2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7 1/2 டேஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பர். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்னு கேட்டிருக்கானா. ஸோ கொடுத்துருக்கிற பாயிண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏ மட்டும் ஒரு ஒர்க்கை என்ன பண்ணுறான்னா 12 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். அதே ஒர்க்கை பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறான். அடுத்து ஏ மற்றும் சின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்கான் 6 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்கானா. ஸோ அதே சேம் ஒர்க்கை ஏ ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து 6 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன கேட்டிருக்கான், பி மட்டும் அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவான். சேம் எப்பயும் போல் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பருக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க. 12 3 6, எல்சிஎம் எவ்வளோ 12. அப்போ 12 கூட 1 மல்டிபிள் பண்ணால் தான் 12 கிடைக்கும். 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். 6 கூட 2 மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்கும். இப்போ 1 அப்படின்றது என்னது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கிறது எப்பயுமே டோட்டல் ஒர்க்கு. அண்ட் இங்கே எழுதியிருக்கிற எல்லாமே என்னது, எஃபிஷியன்சி. கரெக்டாக? இப்போ 1ன்றது ஏவோடைய எஃபிஷியன்சி. பட் 4ன்றது என்னது, பி ப்ளஸ் சி போட்டிருக்கீங்களா. அப்போ பி அண்ட் சி 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி தான் 4. அடுத்து ஏ ப்ளஸ் சினா ஏ அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க்கு. கரெக்டாக? அப்போ 2ன்றது ஏ அண்ட் சி 2 பேரும் சேர்ந்த எஃபிஷியன்சி தான் 2. ஓகேவா? ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிடாதீங்க.
இங்கே 2 பேர் இருக்கான், இங்கே 2 பேர் இருக்கான். கரெக்டாக? எனக்கு பியோட டைம் டேக்கன் தான் வேணும். டைமோட ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எனக்கு தெரியும் 12. யாரோட டைம் கேட்குறாங்க? பியோட டைம் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலாவில் பியோட எஃபிஷியன்சியை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் எனக்கு பியோட எஃபிஷியன்சி இங்கே தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த 3 பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக? ஏவோடது எவ்வளோன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். பி ப்ளஸ் சி 4 தானே? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஏ ப்ளஸ் சி எவ்வளோ? 2. நான் எஃபிஷியன்சி மட்டும்தான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எஃபிஷியன்சி மட்டும்தான். ஸோ ஏ ப்ளஸ் சி எவ்வளோ? 2. எனக்கு ஏவோடது எவ்வளோன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். ஸோ இப்போ ஏவோடது 1 ப்ளஸ் இங்கே என்ன நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும்? இங்கே ஒரு 1 போட்டால் தானே 2 கிடைக்கும். இப்போ சியோட வேல்யூ என்ன? 1. இந்த 1 அப்படியே எடுத்துகிட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள். சியோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போது 1 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும்? 3 ஆட் பண்ணால் தானே 4 கிடைக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. அப்போ எனக்கு பியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு பியோட டைம் டேக்கன் தான் வேணும். அப்போ டோட்டல் ஒர்க் அப்ளை பண்ணிவிட்டேன். பியோட எஃபிஷியன்சி எனக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ்னு கிடைக்கும். ஸோ டைம் ஈக்குவல் டு 4 ஹவர்ஸ்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 hours. நெக்ஸ்ட் 7th கொஷின். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்கான். ஸோ எப்பயுமே ஒன்று சிங்கிள் பர்சன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் கொஸ்டினில் கூட ஒரு சிங்கிள் பர்சன், அதாவது ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஹவர்ஸ் கொடுத்துருந்தான். பட் இதில் என்ன பண்ணியிருக்கான்னா எல்லாமே பேராக கொடுத்துருக்கான். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அடுத்து பி மற்றும் சி, பி ப்ளஸ் சி அதே ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க? 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அடுத்து ஏ மற்றும் சி, ஏ ப்ளஸ் சி இந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான்? 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கேன்னா ஏ அந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், பி தனியாக அந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், அண்ட் சி தனியாக அந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா என்னது? டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இப்போ ஏவோட டைம் டேக்கன் எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் அப்ளை பண்ணிவிட்டு எஃபிஷியன்சி என்ன அப்ளை பண்ணணும்? ஏவோட எஃபிஷியன்சி மட்டும் அப்ளை பண்ணணும். கரெக்டாக? பி வேணும்னா பியோட எஃபிஷியன்சி, சி வேணும்னா சியோட எஃபிஷியன்சி அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏ பி சி இந்த 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 12, 15, 20 இந்த 3த்துக்குமான எல்சிஎம் என்ன? 60. அப்போ 12 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம்? 12 5 16 கிடைக்கும். இங்கே 15 × 4 டைம்ஸ் 60 கிடைக்கும். இங்கே 20 × 3 டைம்ஸ் 60 கிடைக்கும். இப்போது 5ன்றது யாரோட எஃபிஷியன்சி? ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்தது தான் 5. அடுத்து பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து 4 எஃபிஷியன்சி வச்சுருக்காங்க. ஏ ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து 3 எஃபிஷியன்சி வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5 4 3 இருக்குல்ல, இந்த 3 எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கிறேன். 5 + 4 + 3 ஈக்குவல் டு 5 யாரோட வேல்யூ? ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ. 4 யாரோட வேல்யூ? பி ப்ளஸ் சியோட வேல்யூ. அடுத்து 3 யாரோட வேல்யூ? சி ப்ளஸ் ஏவோட வேல்யூ. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 4 9, 9 + 3 எவ்வளோ? 12 ஈக்குவல் டு ரைட் சைடில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2a + 2b + 2cன்னு கிடைக்குமா? அதை காமனாக 2 வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இந்த 2 12 கேன்சல் பண்ணலாம் தானே? எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 6. அப்போ ஏ பி சி 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருப்பான்னா 3 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போது நீங்கள் டேரெக்டாக இது 3ஐயும் ஆட் பண்ணி அப்படியே எஃபிஷியன்சின்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா ஒருத்தரும் 2 டைம் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ அது இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லோரும் சிங்கிளாக கன்வெர்ட் ஆவாங்க. இந்த 6 தான் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எஃபிஷியன்சியில் அப்ளை பண்ணணும். பட் இங்கே எனக்கு கேட்ட கொஸ்டின் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்கல, ஒருத்தரையும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏபிசி 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சியை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போ எனக்கு இதில் ஏவோட வேல்யூ மட்டும் வேணும். பி ப்ளஸ் சி எவ்வளோன்னு தெரியும் தானே? 4 தான் பி ப்ளஸ் சியோட வேல்யூ. அப்போ ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குமா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 2. அதாவது 4 அந்த சைட் போச்சுன்னா -4ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணுறேன்? இதே ஈக்குவேஷன் வச்சு இப்போ எனக்கு பியோட வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாமா? ஏ ப்ளஸ் சி எவ்வளோ? 3. இப்போ 3 + பி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 6ன்னு கொடுத்துட்டோம். அப்போ பியோட வேல்யூ என்ன?
3. ஏன்னா 3 அந்த சைட் போச்சுன்னா மைனஸில் போயிடும். கரெக்டாக? இப்போ பியோட வேல்யூ 3. இப்போ இதே ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன பண்ணுறேன், சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாமா? ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 6. அப்போ சியோட வேல்யூ என்ன? 5 அந்த சைட் போச்சுன்னா மைனஸில் போயிடும். ஸோ 1. இப்போ டேரெக்டாக ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி தானே. ஸோ டைம் வந்து டோட்டல் ஒர்க் வந்து 60. ஃபஸ்ட் யாரை கண்டுபிடிக்கிறோம்? ஏவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2 தானே. அப்போ 2 மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. கமா. அடுத்து பியோடது எவ்வளோ? சேம் டோட்டல் ஒர்க் சேஞ்ச் ஆகாது, 60 அப்படியே தான் இருக்கும். பியோட எஃபிஷியன்சி கண்டிப்பாக மாறும். கரெக்டாக? அப்போ பியோட எஃபிஷியன்சி 3. அடுத்து சியோடது எவ்வளோ? டோட்டல் ஒர்க்கு 60, சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 13 ஆன்சர் கிடைக்கும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும். இது டிவைடட் பை 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் சேம் 60 தான் கிடைக்கும். ஸோ ஏ வந்து அந்த ஒர்க்கை 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், பி அதே ஒர்க்கை 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், சி அதே ஒர்க்கை 60 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கானோ ஆப்ஷன் பியில் அந்த ஆன்சரை கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 30 டேஸ், 20 டேஸ் அண்ட் 60 டேஸ். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஒரு வேலையை முடிக்க ஓர் ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மேன் இருக்காங்க அண்ட் ஒரு உமன் இருக்காங்க. மேன் வந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான்? 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். அதே ஒர்க்கை உமன் என்ன பண்ணுறாங்க? 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, மேன் ப்ளஸ் உமன் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை என்ன பண்ணியிருக்காங்க? 3 டேஸ் அந்த ஒர்க்கை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார்னு கொடுத்துட்டோன்னா, ஸோ 3 டேஸ் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த விமன் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒர்க்கை விட்டு லெஃப்ட் ஆகிடுறாங்க. லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க் கொஞ்சம் இருக்கும்ல, அந்த ஒர்க் வந்து மேன் மட்டும் பண்ணுறான். ஓகேவா? அந்த ஆண் மட்டும் அந்த ரிமைனிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறான். அந்த ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த மேன் வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயும் போல் ஃபஸ்ட் 10க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 10க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா? அப்போ 10 × 3 30, இங்கே 6 × 5 30. அப்போ மேனுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சினா 3, விமனுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி 5. இதை என்ன சொல்லலாம்? ஒன்று எஃபிஷியன்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? 1 டே ஒர்க்குன்னு சொல்லலாமா? இப்போ மேன் ப்ளஸ் விமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? மேன் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான், விமன் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போ 3 + 5 எவ்வளோ ஆன்சர்? 8. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 3 டேஸ் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களா? அப்போது ஒரு நாளைக்கு 2 பேரும் 8 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 3 டேஸில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 3 × 8 எவ்வளோ ஆன்சர்? 24. எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்? 30 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். பட் இங்கே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? 24 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் தானே. அப்போ டோட்டல் ஒர்க் 30 மைனஸ் கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கு 24 மைனஸ் பண்ணால் எவ்வளோ? 6. இந்த ரிமைனிங் 6 ஒர்க்கை தான் யார் பண்ணுறா? அந்த மேன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ அந்த ரிமைனிங் அந்த 6 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் மேனுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மேலே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஒர்க்னால் டேரெக்டாக 30 எடுத்துக்காதீங்க. எந்த ஒர்க் எனக்கு கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்? இந்த 6ன்ற ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 6 எடுத்துக்கோங்க. இந்த 6 ஒர்க் யார் கம்ப்ளீட் பண்ண போகிறா? மேன் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறான். அப்போ மேனோட எஃபிஷியன்சி மட்டும்தான் எடுத்துக்கணும். மேனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை மேன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் எடுத்துப்பான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2 டேஸ். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். 35 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 28 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின் செயின் ரூல் கான்செப்டில் சால்வ் பண்ணுவோம். செயின் ரூல் ஃபார்முலா நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? P1D1H1/W1 = P2D2H2/W2. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் அங்கே நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா, எதை பற்றி அங்கே கொஷனில் கொடுக்கலையோ அதை எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். P1 P2 கொடுத்துருக்கான், அதை பர்சன்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துட்டான். அடுத்து டேஸ் கொடுத்துருக்கான், வேறு எதுவுமே கொடுக்கல. ஒர்க்கை பற்றி கொடுக்கல, ஹவரை பற்றி கொடுக்கல. கரெக்டாக? இப்போ ஃபார்முலா என்ன வரும்னா P1D1 = P2D2. இதை மட்டும் எடுத்துக்கோங்க போதும். P1 என்ன வேல்யூ? 35. அடுத்து D1 நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ? 16 = P2 எவ்வளோ? 28. அண்ட் இதில் தான் என்ன கொடுத்துருக்கான்னா எத்தனை நாட்களில் செய்து முடிப்பேன். அப்போ D2 வேல்யூ கொடுக்கல. இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். எதை சால்வ் பண்ணலாம்? எதை கேன்சல் பண்ணலாம்?
16ஐயும் 28ஐயும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4s are 16, இங்கே 4 7s are 28ன்னு கிடைக்குமா. அடுத்து இந்த 7ஐயும் 35ஐயும் 7 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இப்போ 7 5s are 35ன்னு கிடைக்கும். இப்போ 5 into 4 எவ்வளோ 20ன்னு கிடச்சிருக்கா. அப்போது அந்த ஒர்க்கை 28 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 20 days. நெக்ஸ்ட் 10th கொஷின். ஒரு விவசாயியிடம் 14 மாடுகளுக்கு 39 நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது. அவருடைய கால்நடையில் மேலும் 7 மாடுகள் சேர்ந்தால் உணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன்னா. ஸோ சேம் இதுவும் அந்த செயின் ரூல் ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்கான், P1 D1 இது மட்டும் தான் கொடுத்துருக்கான். அடுத்து P2 D2. P1ஓட வேல்யூ என்ன, 14 மாடுகள் அண்ட் டோட்டல் எத்தனை டேஸு, 39 days. இங்கே மேலும் 7 மாடுகள் சேர்ந்தால்னு கொடுத்துருக்கானா. அப்போ டேரெக்டாக 7 எடுத்துக்கக்கூடாது. ஆல்ரெடி எத்தனை மாடு இருந்துச்சு, 14 இருந்துச்சா. பட் இப்போ 7 அது கூட ஆட் ஆகுது. இப்போ 14 + 7 எவ்வளோ 21ன்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து D2ஓட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ 14ஐயும் 21ஐயும் 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2s are 14, 7 3s are 21, 3 39. இது ரெண்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 into 1 3, 3 3s are 9 கிடைக்கும். 13 into 2 எவ்வளோ 26. அப்போ D2ஓட வேல்யூ 26 daysன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 26 days. நெக்ஸ்ட் 11th கொஷின். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கானா. இப்போது 15 பெண்கள், அதாவது P1ஓட வேல்யூ கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் டேஸும் கொடுத்துட்டான், D1 கொடுத்துட்டான். பட் எக்ஸஸாக இங்கே ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க 180 மீட்டர்னு. இது வந்து ஒர்க்கு. அப்போ W1 இந்த கொஷனில் கொடுத்துருக்கான் கரெக்டாக. இப்போ P2 D2 by W2. P1ஓட வேல்யூ என்ன 15, D1ஓட வேல்யூ டேஸ் 12 பை டோட்டல் ஒர்க் எவ்வளோ இங்கே 180 ஈக்குவல் டு P2ஓட வேல்யூ என்ன 32 பெண்கள்னு கொடுத்துருக்கானா. ஸோ 32. அடுத்து D2ஓட வேல்யூ எனக்கு தெரியாது பை W2 ஒர்க் 2 எவ்வளோ 512. ஸோ எது கேன்சல் பண்ண முடியும், இந்த 12ஐயும் 32ஐயும் டேரெக்டாக 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 3s are 12, 4 8s are 32. வேறு எதை கேன்சல் பண்ணலாம், இந்த 3 அண்ட் 180 இது ரெண்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 6 are 18, இங்கே 0 அப்படியே வந்திருக்கும். இந்த 15ஐயும் 60ஐயும் டேரெக்டாக 15 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. 15 into 4 times 16 கிடைக்கும். இந்த 4ஐயும் 5 12ஐயும் டேரெக்டாக 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 4 into 1 4, ரிமைனிங் 1. அடுத்து 4 2s are 8, ரிமைனிங் 3. அடுத்து 4 8s are 32. இது ரெண்டையும் 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 into 1 8, ரிமைனிங் 4, 8 6 are 48ன்னு கிடைக்கும். அப்போ 16 மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் எல்லா நம்பரையும் கேன்சல் பண்ணியாச்சு. 16 டிவைடில் இருக்கா, ஈக்குவல் டு கன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ D2ஓட வேல்யூ 16. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16 days. நெக்ஸ்ட் 12th கொஷின். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்கான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னா, பர்சன் கொடுத்துட்டான், ஹவர் கொடுத்துட்டான், டேஸ் கொடுத்துட்டான், ஒர்க்கை பற்றி எதுவுமே கொடுக்கல கரெக்டாக. அப்போ ஃபார்முலா என்ன, P1 D1 H1 equal to P2 D2 H2. ஃபஸ்ட்டு பாயிண்ட் P1ஓட வேல்யூ என்ன 48, D1ஓட வேல்யூ 24 days. H1 ஹவர் எவ்வளோ கொடுத்துருக்கான் 7 hours ஈக்குவல் டு P2ஓட வேல்யூ என்ன, இப்போ 28 ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க இன்டூ H2ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்கான் 8ன்னு. பட் D2ஓட வேல்யூ கொடுக்கல, அதை அப்படியே எடுத்துக்கும். ஸோ இதில் நான் D2ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எது கேன்சல் பண்ணலாம், இந்த 8 48 டேரெக்டாக 8 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா. 8 6 are 48. வேறு 7ஐயும் 28 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 4s are 28ன்னு கிடைக்கும். வேறு 4ஐயும் 24ஐயும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 6 are 24. அப்போ 6 into 6 எவ்வளோ 36. அப்போ D2ஓட வேல்யூ 36 days. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 36 days. நெக்ஸ்ட் 13th கொஷின். 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வர் எனில் 6 ஆண்கள் டேஷ் பொருட்களை 6 நாட்களில் செய்வர் அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் பர்சன் கொடுத்துட்டான், டேஸ் கொடுத்துட்டான் அண்ட் 48 பொருள்கள்னால் இது என்னென்னு எடுத்துக்கணும், ஒர்க்குன்னு எடுத்துக்கணும் கரெக்டாக. வேறு எதுவும் ஹவர் எதுவும் கொடுக்கல. அப்போ ஃபார்முலா என்ன, P1 D1 by W1 ஈக்குவல் டு P2 D2 by W2. P1ஓட வேல்யூ என்ன 24,
12 நாட்கள் தானே, அப்போ 12 டேஸ், 48 பொருள்கள். அப்போது 48ன்றது ஒர்க்கு. P2ஓட வேல்யூ என்ன, 6 ஆண்கள். நம்பர் ஆஃப் டேஸும் கொடுத்துட்டான் 6 டேஸ். பட் எத்தனை பொருள்னு கொடுக்கல. அப்போ W2 நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எதாவது கேன்சல் பண்ணலாம், 12 48, 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 4s are 48. அடுத்து 4 24 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ். இந்த 6ம் ஒரு 6 கேன்சல் ஆகிடும். இப்போ W2 மட்டும் ஈக்குவல் டு கேன்சல் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும், டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் வந்துருமா. அப்போ W2 ஈக்குவல் டு 6. அப்போ டோட்டலாக 6 பொருட்கள் அவங்களால செய்ய முடியும். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6 ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பர் எனில் டேஷ் வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பர்னு கேட்டிருக்கான். பர்சன் கொடுத்துட்டான், P1 ஓகே. 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைன்னு கொடுத்துருக்கான்ல, அது வந்து ஒர்க் W1. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஹவர் கொடுத்துருக்கான். டேஸை பற்றி இந்த கொஸ்டினில் கொடுக்கல, ஸோ டேஸ் எடுத்துக்காதீங்க. வேறு இங்கே P2 H2/W2. இங்கே பர்சன் ஹவர்ஸ் ஒர்க் கொடுத்தா கண்டிப்பாக இங்கேயும் பர்சன் ஹவர்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போ 15 வேலையாட்கள் கொடுத்துருக்கோன்னா இப்போ P1ஓட வேல்யூ 15. H1 எவ்வளோ, 4 மணி நேரம்னு கொடுத்துட்டோம். அப்போ 4 hours. W ஒர்க் எவ்வளோ, 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை ஈக்குவல் டு P2ஓட வேல்யூ என்ன, அதுதான் கொடுக்கல. எத்தனை வேலையாட்கள்னு கொடுக்கல. இப்போ P2 எனக்கு தெரியாது. H2 எவ்வளோ, 8 hours. அண்ட் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைன்னு கொடுத்துருக்கோன்னா அப்போ 8ன்றது தான் ஒர்க்கு. அப்போ 8 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். இப்போ P2ஓட வேல்யூ என்ன, 15. அப்போ டோட்டலாக 15 வேலையாட்கள் இருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 15 ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஓர் அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்ட முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சின்னு தெரியும் தானே. இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டைரெக்டாக எல்சிஎம் எடுப்போம். அண்ட் எதால் மல்டிபிள் ஆகுதோ அதை எஃபிஷியன்சின்னு எடுத்துப்போம். கரெக்டாக. பட் இந்த கொஷனில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, தனித்தனியாக கொடுக்கல. கரெக்டாக ஒரு குரூப்பாக கொடுத்துருக்காங்க, 6 women 8 menன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. கரெக்டாக. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் இது எழுதியிருக்கேன். டோட்டல் ஒர்க் அப்படியே தான் வச்சுக்கிட்டேன், எஃபிஷியன்சி மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் ஒர்க் கிடச்சிருமா. இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா 6 பெண்கள் ஒரு வேலையை வந்து 86 நாளில் முடிச்சிருக்காங்க. அதே ஒர்க்கை 8 ஆண்கள் சேர்ந்து அதே 86 நாளில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா. இப்போ கொஷின் என்ன கேட்குறான்னா அதே ஒர்க்கை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு டைம் தானே வேணும், ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்போ இந்த கொஷினை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஒர்க் வேணும், எஃபிஷியன்சி வேணும். அண்ட் யாரோட எஃபிஷியன்சி வேணும், 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் இவங்களோட மொத்த எஃபிஷியன்சியை தான் எடுத்துகிட்டு போய் இங்கே அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த ஒர்க் அவங்க தானே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா. அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் வேணும், 6 பெண்கள் 84 நாட்களில். இப்போ எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது, டைம் எனக்கு தெரியும் தானே, 86 நாள்னு தெரியும். அப்போ டைம் வந்து 86 இன்ட்டு எஃபிஷியன்சி. யாரோட எஃபிஷியன்சி அப்ளை பண்ணணும், பெண்கள் தானே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க 86 நாளில். எத்தனை பெண்கள், 6 பெண்கள். ஒரு பெண்ணுக்கு வந்து எனக்கு எவ்வளோ எஃபிஷியன்சின்னு தெரியாது, ஒரு விமனுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சின்னு தெரியாது. ஸோ எஃபிஷியன்சியை விமனுக்கு டபிள்யூனே வச்சுக்கிறேன். அதேமாதிரி எஃபிஷியன்சியை மென்னுக்கு எம்னே வச்சுக்கிறேன். டோட்டலாக எத்தனை பெண்கள் இருக்காங்க, 6 பெண்கள் இருக்காங்க. ஒரு விமனுக்கு எனக்கு எஃபிஷியன்சி டபிள்யூனா 6 விமனுக்கு 6 இன்ட்டு டபிள்யூன்னு அப்ளை பண்ணலாமா, ஈக்குவல் டு அடுத்து என்னது, சேம் இதே ஒர்க்கை ஆண்களும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, மென்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மென் இருக்கா, 8 மென் இருக்கானா. அப்போ ஒரு மென்னுக்கு எஃபிஷியன்சி எம்னா 8 மென்னுக்கு 8 இன்ட்டு எம்னு அப்ளை பண்ணலாம். இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ, இவங்களும் 86 தான் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எதுக்கு நான் ஈக்குவேட் பண்ணேன்னா 2 பேரும் பண்ணது சேம் ஒர்க்கு தான், ஆனால் அந்த கவுண்ட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. அப்போ 86 கேன்சல் ஆகிடும். டபிள்யூ அப்படியே வச்சுக்கோங்க, எம்மை மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க, டிவைடில் வந்துடும். ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இங்கே 8 அப்படியே இருக்குது, 6 மட்டும் அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் வந்துடும். இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8, 2 3s are 6. இது என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி. கரெக்டு தானே. ஏன்னா டபிள்யூனா என்னென்னு எடுத்துக்கிட்டேன், உமனோட எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டேன். எம்னா என்னென்னு எடுத்துக்கிட்டேன், மென்னோட எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டேன். உமனோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 4, மென்னோடது 3. எனக்கு டோட்டல் ஒர்க் ஃபார்முலா யூஸ் பண்ணி தானே இதை நான்
அப்ளை பண்ணினேன். கரெக்டாக? அப்போ இது ரெண்டுமே டோட்டல் ஒர்க்கு தானே. அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் வேணும்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் இதை எடுத்துக்கிறேன். 86 இன்ட்டு 6W. அப்போ 86 இன்ட்டு 6 இன்ட்டு டபிள்யூட வேல்யூ அப்ளை பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும் தானே டோட்டல் ஒர்க் எவ்வளோ. டபிள்யூட வேல்யூ என்ன? 4. அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இது எதையும் நீங்கள் சால்வ் பண்ணாதீங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி அப்ளை பண்ணாலும் அப்படியே அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக அந்த இன்னொரு ஸ்டெப் நான் சால்வ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு, எனக்கு யாரோட எஃபிஷியன்சி வேணும்னு சொன்னேன்? 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள், 7 women ப்ளஸ் 5 men, இவங்களோட எஃபிஷியன்சி வேணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன். எத்தனை பெண்கள் இருக்காங்க? 7 women இருக்காங்க ப்ளஸ் 5 men இருக்காங்க. இப்போ 7 இன்ட்டு ஒரு உமனுக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. அப்போ 7 உமனுக்கு 7 இன்ட்டு 4 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒரு மென்னுக்கு எஃபிஷியன்சி 3, 5 மென்னுக்கு 5 இன்ட்டு 3. 7 4 சார் எவ்வளோ? 28. 5 3 சார் 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 38 40 43ன்னு கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டோட்டல் 7 women ப்ளஸ் 5 men இவங்களோட எஃபிஷியன்சி 43ன்னு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஒர்க்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் டோட்டல் ஒர்க். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி தான் ஃபார்முலா. டோட்டல் ஒர்க் இங்கே எழுதியிருக்கேன். 86 இன்ட்டு 6 இன்ட்டு 4 பை எஃபிஷியன்சி எவ்வளோ? 43. இப்போ இந்த 43 86 டேரெக்டாக 43 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் கிடைக்கும். கரெக்டு தானே? இப்போ நீ ஏன் இதை நான் மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா, இப்போ மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கரெக்டாக? இங்கே எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணாலும் லாஸ்ட்டாக 43 நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கரெக்டு தானே? இப்போ இது கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தானே கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டேன். 2 6 சார் எவ்வளோ? 12. 12 4 சார் எவ்வளோ? 48. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் பி 48 days. இது புரிஞ்சா? ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, டோட்டல் ஒர்க் வேணும்னா டைமையும் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணணும். டைம் 86 days தான். உமனுக்கான எஃபிஷியன்சி டபிள்யூன்னு வச்சுக்கிட்டேன், மென்னுக்கான எஃபிஷியன்சி எம்னு வச்சுக்கிட்டேன். ஸோ 6 women இருக்கிறதுனால 6 இன்ட்டு டபிள்யூ தான் அவங்களோட எஃபிஷியன்சி. அதேமாதிரி 8 இன்ட்டு மென் தான் மென்னோட எஃபிஷியன்சி. இது ரெண்டு ஒர்க்கும் சேம்ன்றதுனால ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு உமனோட எஃபிஷியன்சியும் மென்னோட எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் வேணும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து எஃபிஷியன்சி வேணும். இது ரெண்டையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 16th கொஷின். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். இதே மாதிரி ஒரு கொஷின் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. இப்போ ஏ என்பவர் என்ன சொல்லியிருக்காங்க? பியை விட 3 மடங்கு வேகமானவர்னு கொடுத்துருக்கானா? அப்போ ஏ பி. பி வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருந்தானா ஏ வந்து பியை விட 3 மடங்கு ஒர்க் பண்ணியிருப்பான். அப்போது பி ஒரு ஒர்க் பண்ணால் ஏ என்ன பண்ணியிருப்பான்? 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இது என்னது? எஃபிஷியன்சி. கரெக்டாக? அண்ட் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். பி வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 24 days எடுத்துப்பான்னு கொடுத்துட்டான். பி வந்து 24 days. ஏவோட டேஸ் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இங்கேயும் ஒரு நம்பர் கொடுத்துருந்தா ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருக்கலாம். அப்போ இங்கே இருக்கிறது தான் நான் டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இங்கே எழுதுகிறோம்ல, இதை தான் எஃபிஷியன்சின்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக? பட் எனக்கு தான் ஆல்ரெடி எஃபிஷியன்சி இங்கே தெரியும் தானே. ஸோ டேரெக்டாக கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எப்பயுமே எஃபிஷியன்சி எழுதுவோம். பட் இந்த கொஷனில் டேரெக்டாக எஃபிஷியன்சி கொடுத்துட்டான். அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? ஏவோடது 3 அண்ட் பியோடது 1. நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இல்லை இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் டோட்டல் ஒர்க் கிடைக்கும். கரெக்டு தானே? இப்போ 24 இன்ட்டு 1 எவ்வளோ? 24 தான் டோட்டல் ஒர்க். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 24 தான். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி நம்ம எடுத்துப்போம். கரெக்டாக? அப்போ 3 + 1 எவ்வளோ? 4. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் ஆன்சர் கிடைக்கும். ஸோ டைம் எவ்வளோ? 6 days. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 days எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 days. 17th கொஷின். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்டச் செயலை 40 நாட்களில் முடிப்பர். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அந்த திட்டச் செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கானா? இந்த கொஷின் சேம் அப்படியே இப்போ தான் சால்வ் பண்ணோம். இந்த 6 women 8 men இருக்குல்ல, இந்த கொஷின் என்னென்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இந்த கொஷினுக்கு சால்வ் பண்ண போகிறோம். அங்கே மென் உமன் இருந்துச்சு, இங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்குது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 17th கொஷின் இருக்குல்ல, இந்த 17th கொஷினுக்கான ஆன்சரை நீங்களே சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த 15th கொஷின் என்ன சால்வ் பண்ணியிருக்கணும் இதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணியிருக்கோமோ இந்த கான்செப்ட் அப்படியே அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே எப்படி விமனுக்கு டபிள்யூ மென்னுக்கு எம் எடுத்துருக்கணும், அங்கே பாய்ஸ்க்கு பி
கேர்ள்ஸ்க்கு ஜி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத நான் பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் 18th கொஷின். 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்கேன்னா, இதுவும் சேம் அந்த செயின் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, அதே ஃபார்முலா தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். P1 P2 கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் மென் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு 12 மணி நேரம் ஹவர்ஸும் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு 15 நாட்கள் டேஸும் கொடுத்துட்டான். கரெக்டாக? ஆனால் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா அந்த வேலையின் 2 மடங்குன்னு கொடுத்துருக்கானா, இது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். இந்த அடுத்து நான் அப்ளை பண்ணும்போது சொல்கிறேன். ஃபார்முலா என்ன? பர்சன் கொடுத்துட்டான், டேஸ் கொடுத்துட்டான், ஹவர்ஸ் கொடுத்துட்டான். இதில் ஒர்க்கும் கொடுத்துருக்கான். நான் என்ன ஒர்க்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? P2 D2 H2 by W2. இப்போ P1 எவ்வளோ? 32 ஆண்கள். D1 எவ்வளோ? 15 நாட்கள்னு கொடுத்துட்டான். அப்போ 15. ஹவர்ஸ் எவ்வளோ? 12 hours டிவைடட் பை இந்த W இப்போதைக்கு நான் அப்ளை பண்ண போகிறதில்ல. அடுத்த பாயிண்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் W1 அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன? 10 மணி நேரம்னு கொடுத்துட்டானா, அப்போ H2ஓட வேல்யூ 10. 24 நாட்கள். அப்போது D2ஓட வேல்யூ 24 இன்டூ எத்தனை ஆண்கள்னு தானே கேட்டிருக்கான். அப்போ P2ஓட வேல்யூ கொடுக்கல. பட் இதுக்கு முன்னாடி இன்னொன்று கொடுத்துருக்கான், 2 மடங்கை, அந்த வேலையின் 2 மடங்குன்னு கொடுத்துட்டானா, அப்போ ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கோடைய அப்படியே 2 டைம்ஸ் ஆஃப் ஒர்க்கை எத்தனை மென் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அப்போ இங்கே ஒர்க்கு 1 இருந்துச்சுன்னா இங்கே 2 இருக்கும். இதுவே 3 டைம்ஸ் ஆஃப் ஒர்க், அதாவது 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துருந்தானா இங்கே 1 இங்கே 3ன்னு எடுத்துக்கோங்க. அது 1 மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 24 இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 12 டைம்ஸ் வருமா? இப்போ இந்த 12 டைரெக்டாக கேன்சல் ஆகிடும். இந்த 15 இந்த 10 என்ன ஆகும்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 3s are 15, 5 2s are 10. அகைன் என்ன பண்ணலாம்னா இந்த 2வையும் 32வையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 16 டைம்ஸ் கிடைக்கும். 16 × 3 எவ்வளோ? 48. இப்போ P2 எவ்வளோ? 48 மென். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 48 மென். நெக்ஸ்ட் 19th கொஷின். ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவர் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பர். ஏ, பி, சி 3 பேர் சேர்ந்து தான் ஒரு ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்க, 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் ஏ மற்றும் சி ஆகியோர் அந்த வேலை 7/1/2 வேலையை நாட்களிலும் ஏ ஆனவர் தனியே அதை இந்த வேலையை வந்து இங்கே முன்னாடி வந்திருக்கணும், இதில் மாற்றி கொடுத்துருக்கோம். சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குன்னா, ஏ மற்றும் சி ஆகியோர் அந்த வேலையை 7/1/2 நாட்களிலும், இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏ மற்றும் சின்னு தானே கொடுத்துருக்கோம். அப்போ ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ தான் என்னது? 7/1/2னா என்னது? 7.5ன்னு சொல்லுவோமா? இதில் என்ன பண்ணுறேன்? 7.5ன்னு எடுத்துக்கலாம் தானே. நம்ம கூட இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். ஐ திங்க் ஃபஸ்ட்டில் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 7.5 நான் டேரெக்டாக 7/1/2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஹாஃப்ன்றது தான் 0.5. கரெக்டாக? அடுத்து ஏ ஆனவர் தனியே அதை 15 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? அந்த ஒர்க்கை 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். பி மற்றும் சி ஆகியோர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கான். இப்போ பி ப்ளஸ் சியோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். இப்போது இருக்கிற நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. 5, 7.5, 15. இதுக்கான எல்சிஎம் 15. 5 × 3 போட்டிங்கன்னா 15 கிடைக்கும். 7.5 × 2 போட்டிங்கன்னா 15 கிடைக்கும். அடுத்து 15 × 1 போட்டிங்கன்னா 15 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு பி அண்ட் சியோடைய டைம் டேக்கன் தானே வேணும். எனக்கு ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் எனக்கு 15 தெரிஞ்சிருச்சு. இதுதான் டோட்டல் ஒர்க். அப்போ கீழே அப்ளை பண்ணுற எஃபிஷியன்சி யாரோட தான் இருக்கணும்? பி அண்ட் சி 2 பேர்த்தோடைய எஃபிஷியன்சி ஆட் பண்ணி தான் எடுத்துக்கணும். கரெக்டாக? அப்போ இங்கே கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3ன்றது யாரோடைய எஃபிஷியன்சி? ஏபிசி 3 பேர்த்துக்கும் சேர்த்த எஃபிஷியன்சி தான் 3. 2ன்றது ஏசி, இவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி 2. 1ன்றது ஏவோட எஃபிஷியன்சி மட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்டெல்லாம் வச்சு பியோட எஃபிஷியன்சியும் சியோட எஃபிஷியன்சியும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேப்பா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? ஏ ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2. எனக்கு ஏவோட எஃபிஷியன்சி 1ன்னு தெரியும் தானே. ஏவோடது 1னா 1 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும்? இன்னொரு 1 ஆட் பண்ணால் தானே 2 கிடைக்கும். அப்போ சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. அப்போ சி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. இங்கே நான் அப்ளை பண்ணுற எல்லாமே வெறும் எஃபிஷியன்சி மட்டும்தான். ஓகே, இந்த டேஸ்லாம் எடுத்துக்காதீங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. எனக்கு ஏவோடது எஃபிஷியன்சி 1ன்னு தெரியும், சியும் 1ன்னு தெரியும். கரெக்டாக? அப்போ 1 + 1 2 தானே. இன்னும் எவ்வளோ இங்கே போட்டிங்கன்னா இங்கே 3 கிடைக்கும். இன்னொரு 1 போட்டால் இங்கே 3 கிடைக்குமா? அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1 தான். இப்போ பி ஈக்குவல் டு 1. இப்போ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் 15. பி அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி சி இவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 + 1 எவ்வளோ? 2. கேன்சல் பண்ணிங்கன்னா 7.5ன்னு கிடைக்கும்.
இதை அப்படியே மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் 0.5 எப்படி எடுத்துக்கலாம், ஹாஃப்னு எடுத்துக்கலாமா? இப்போ 7 அண்ட் ஹாஃப் டேஸ் எடுத்துப்பாங்க. பி அண்ட் சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7 1/2 டேஸ். நெக்ஸ்ட் 20th கொஷின். பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், இங்கே என்ன கொடுத்துருக்கான்னா பி வந்து ஒரு டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் கொடுக்கல, டோட்டல் ஒர்க்கில் பாதி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது தான் 6 டேஸ் எடுத்துக்கிறான். அப்போ ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் எடுத்துப்பான், இன்னொரு 6 டேஸ் எடுத்துப்பான். கரெக்டாக? அப்போ டோட்டலாக 12 டேஸ். சொல்கிறது புரியுதா? இப்போ பி வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கு தான் 6 டேஸில் எடுத்துப்பான். அப்போ ஃபுல் ஒர்க் என்ன பண்ணியிருப்பான், அப்படி இன்னொரு 6 டேஸ், இன்னொரு ஹாஃப் ஒர்க் பண்ணால் தான் ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக? அப்போ இன்னொரு ஹாஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் இன்னொரு 6 டேஸ் எடுத்துப்போம். அப்போ டோட்டலாக 12 டேஸ். ஸோ எப்பயுமே இங்கே எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற டேஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து Q என்பவர் தனியே அந்த வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களில் முடிப்பர். இங்கே எப்படி ஹாஃப் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 6 டேஸை வச்சு ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 12 டேஸ் எடுத்துக்கிட்டல, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், 2/3 பார்ட் இருக்குல்ல, இதிலேருந்து நீங்கள் ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் அப்படின்னு பார்க்கணும். சரி, 2/3 தானே 4, இதில் 1/3 எவ்வளோ கிடைக்கும், 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ண 4 டேஸ். இப்போ 1 பார்ட் கம்ப்ளீட் பண்ண 2 டேஸ் எடுத்துப்போனா கரெக்டு தானே? அப்போ 1 பார்ட் கம்ப்ளீட் பண்ண 2 டேஸ், 2 பார்ட் கம்ப்ளீட் பண்ண 4 டேஸ். அப்போ டோட்டல் 3 பார்ட்டுமே கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் எடுத்துப்பான், 6 டேஸ் எடுத்துப்பான். அப்போ Q வந்து டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 6 டேஸ் எடுத்துப்பான். நெக்ஸ்ட்டு, இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்கான். ஸோ இது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஒர்க்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? 12க்கு 6க்கும் எல்சிஎம் என்ன, 12. இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க். 12 1 கூட மல்டிபிள் பண்ணால் தான் 12 கிடைக்கும். 6 2 கூட மல்டிபிள் பண்ணால் தான் 12 கிடைக்கும். அப்போ 1 2ன்றது பி அண்ட் கியூவோட எஃபிஷியன்சி. கரெக்டாக? இது டோட்டல் ஒர்க். பட் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன், டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எனக்கு 12. பட் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னா, அந்த வேலையின் 3/4 பகுதின்னு கொடுத்துருக்கான். அப்போது ஃபுல் ஒர்க் எடுத்துக்காதீங்க, இதோடைய 3/4 பார்ட்டு தான் கேட்டிருக்கான். ஹோல் டிவைடட் பை எஃபிஷியன்சி யாரோடது எடுத்துக்கணும், இருவரும் இணைந்து தான் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. கரெக்டு தானே? ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் என்ன எஃபிஷியன்சியோ அந்த எஃபிஷியன்சி அப்படியே ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 + 2 எவ்வளோ, 3. ஸோ இது எதை கேன்சல் பண்ணால் 3க்கு 3 அப்படி டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3 சார் 12. ஸோ ஆன்சர் எவ்வளோ, 3 டேஸ். ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த 3/4 பகுதி அந்த ஒர்க்கை வந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் ஒர்க் அவன் கேட்கல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3/4 பார்ட் மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்போ டோட்டல் ஒர்க்கு கூட 3/4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் எவ்வளோ, 3 டேஸ். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஒரே ஒரு சம்ம மட்டும் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். கொஷின் நம்பர் 17. இந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா கொஷின் நம்பர் 15 ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கொஷினில் என்னென்ன சால்வ் பண்ணியிருக்கோம், நான் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கணும், அதே பாயிண்ட்டை அப்ளை பண்ணிங்கன்னா கொஷின் நம்பர் 17க்கான ஆன்சர் கிடச்சிரும். மறக்காமல் இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ யார் கரெக்டான ஆன்சரை சொல்கிறீங்களோ அந்த ஆன்சரை மட்டும் நான் பின் பண்ணுறேன். ஓகே, இதோட அந்த 20 கொஷினுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. அடுத்து இன்னொரு செட்டில் வந்து இன்னொரு 20 கொஷினுக்கான சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த செட் 1ல் இருக்க 20 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.